Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். இந்த நீட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செக் பண்றாங்க பாருங்க. அதெல்லாம் ஆக்சுவலா போக்சோல வரணும். ஆனா யார் புகார் கொடுக்க முன் வரது இல்லையே. சில பிள்ளைங்க வாத்தியாரங்களை பிடிக்கலன்னா இவர் என்ன இது பண்ணாருன்னு போட்டுறாங்க. ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப அச்ச உணர்வோடு இருக்காங்க. நேர்மையானவங்களும் இருக்காங்களே, எல்லாமே ரெண்டு பக்கமும் தான் நம்ம பார்க்கணும். கிராமத்துல கையெல்லாம் பிடிச்சி இழுத்தாரு, லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணாரு. ஒரு கட்டத்துல போயிட்டு ஸ்கூல்ல போய் கை பிடிச்சி இழுத்தாரு. இதை விட நம்ம செத்துறது மேலும் அந்த பொண்ணு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய செயல் இருக்கு. இந்த போக்சோ வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்பாவே பெற்ற மகள் கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. அதுவும் அந்த வழக்குல பூச்சி மருந்து எடுத்து ஊத்திட்டு சாப்பிட்டுட்டு சாவன் முடிவு பண்ணிடுறான். நாய்க்கு போடுறான், மீதி சாப்பாடை சாப்பிட முடியாம. இவன் சாவறதுக்கு போது நாய் செத்து போயிடும். ரொம்ப அடிச்சு அந்த பொண்ணை அவரை காவல்துறை தான் போய் காப்பாற்றி வழக்கு போட்டாரு. ரொம்ப அடிச்சுட்டாங்க. ஆனா அந்த நடுவில் என்ன ஆயிடுதுன்னா அந்த பொண்ணு இயல்பை மீறி மற்றொரு நண்பரோட அந்த வீடியோ காலில் அந்த வாட்ஸ்அப் சாட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை இவங்க கைகளமா பிடிச்சிடுறாங்க. பாட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தான். தாயை பார்த்த உடனே நேரா போயிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டான். அப்ப இவ்வளவு நாள் இவங்க வளர்த்திருந்தாலும் சட்டத்தின் மூலமா ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி தர முடியும், ஆனா சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திருவண்ணாமலையின் புகழ்பெற்ற வழக்கறிஞர், சமூக நல ஆர்வலர், மதிமுகவின் தணிக்கை குழு உறுப்பினர் திரு பாசறை பாபு சார். வணக்கம். வணக்கங்க. இப்போ நீங்கள் நிறைய போக்சோ வழக்குகளை கையாண்டு இருப்பீங்க. அதில் உங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத திருப்பங்கள் நிறைந்த வழக்குன்னா எதை சார் சொல்லுவீங்க? போக்சோ வழக்குகள் அதில் பார்த்தீங்கன்னா 190% உண்மையான வழக்குகள் தான். அதில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொண்டு அவங்க குடும்ப பிரச்சனைலாம் மனசில் வச்சுட்டு போட்டுருவாங்க. ஆனால் உண்மையிலே நிரபராதியாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன சாட்சியம் அளிக்கிறதோ அதுதான் அந்த குழந்தையுடைய சாட்சியம் தான் முக்கியமாக அதில் நிற்கும். அதில் அது மாதிரி நிறைய குடும்ப பிரச்சனை மனசில் நிறைய அப்பாவிகள்லாம் சிறைக்கு போயிருக்காங்க. ஆனாலும் 190% குழந்தைகள் மேலான, சின்னஞ்சிறு குழந்தைகள் மேலான அந்த பாலியல் தாக்குதல் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரியான சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இளஞ்சிறார்கள் இருக்காங்களே, அந்த குழந்தைகள் மேலேயும் போடப்படுகிற வழக்கில் அந்த இளைஞரார் நீதி குழுமம், ஜுவனல் கோர்ட்னு சொல்லுவாங்க, இளைஞரார் நீதி குழுமம்னு சொல்லிட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயது நிரம்பிய ஒரு சிறுமி. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த திருமணம் ஏழை பொண்ணு. அவர் இந்த பெண்ணை இந்த சிறுமியை திருமணம் அப்போல்லாம் திருமணம் செய்கிறது அவருக்கு பிடிக்கல. அவர் கணவருக்கு ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையில் அவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க மாமனார் மாமியார் வயலுக்கு போயிடுறாங்க. இந்த சிறுமி அவங்க கணவனுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. அந்த குழம்புல என்ன பண்ணுறாங்க, அவன் சாவன் முடிவு பண்ணிட்டு வந்துடுறான். அவன் என்ன பண்ணிடுறான், அந்த பூச்சி மருந்து எடுத்து ஊற்றிட்டு சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் மீதி இருக்கிற அவனால் சாப்பிட முடியல, அவன் சாவன் முடிவு பண்ணிடுறான். அதை கொண்டு போய் நாய்க்கு போடுறான், மீதி சாப்பாடை சாப்பிட முடியாமல். இவன் சாவறதுக்கு முன்னாடி நாய் செத்து போயிடுது. அப்போ என்ன பண்ணிடுறாங்க எல்லாம் சேர்ந்து, இந்த பொண்ணு தான் இவனை சாவடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சி மருந்து பாட்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை அப்போல்லாம் கடலூர் அந்த சீர்திருத்த அந்த பள்ளி அங்கே ஒரு ஹோம் இருக்கும், அந்த ஹோமில் அந்த சிறுமியை வச்சிடுறாங்க. அந்த பக்கத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த சிறுமி நான் சொன்னேன், நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் அடிக்கடி கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்துச்சு, அடிக்கடி கொஞ்சம் கவலைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணது தப்பு நான் இந்த வயசில் அப்படி. அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் பெரிய இடைவெளி இருந்துச்சு. இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போல்லாம் குழந்தை திருமணங்கள் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்தளவுக்கு இல்லை, விழிப்புணர்வு மக்கள் மேலே இருக்குது சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாயோட குடல் வழக்கு கொடுத்துட்டாங்க. சரி, இது எப்படி தப்பிக்கிறது கஷ்டம். ஆனால் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நாயினுடைய குடல் உள்ளுறுப்புகளை சோதனை செஞ்சப்போ இருந்த ஒரு விஷமும், இவங்க காவல்துறையினர் ஒரு பூச்சி மருந்து பாட்டில் வச்சுருக்காங்க. இந்த விஷமும் இல்லை, அது வேற விஷம். அது பார்த்தீங்கன்னா இவங்க அதை ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மருந்து பாட்டில் போட்டு இந்த மருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நாயோட குடலில் இருந்த விஷமும் இவரோட இறந்து போனவருடைய அவருடைய கணவருடைய குடலில் இருந்து உள்ளுறுப்புகள் சார்ந்தும் இந்த கைப்பற்றப்பட்ட அந்த
அந்த பூச்சி மருந்துல இருக்கிற அந்த விஷமும் இந்த விஷமும் வந்து வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே தடயங்களை மறைச்சது மாதிரின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரிவும் அந்த பொண்ணு மேலே போட்டுறாங்க 201. அது நீதிமன்றம் பார்த்துட்டு சாட்சியங்கள்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு நீதிமன்றங்கள் இந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த சிறுமியை பார்த்துட்டு அந்த சிறுமி நான் அது மாதிரி அந்த ஏன்னா அந்த ஒரு சின்னஞ்சிறு சிறுமி போயிட்டு ஒரு பூச்சி மருந்து போய் கேட்டாங்கன்னா கடையில் கொடுக்க மாட்டாங்க இப்போ கூட. அது ஏன்னா ஒரு சீட்டு வேணும், இல்லையாவது ஒரு விவசாயி போனால் தான் கொடுப்பாங்க. நீங்கள் பாட்டுன்னு போனால் அந்த அக்ரோ சர்வீஸில் அது மாதிரி தரமாட்டாங்க அப்படிலாம் அந்த நீதிமன்றம் வந்து அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து விடுதலை பண்ணிட்டு. ஆனால் அந்த பொண்ணை வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, நான் அங்கே வாழ மாட்டேன், அது கணவரை இறந்துட்டார், அதனால் அந்த பொண்ணை வந்து ரொம்ப எளிமையான பொண்ணு, அதனால் ரொம்ப அடிச்சிட்டாங்க. அந்த இது நடந்தவொடனே ரொம்ப அடித்து அந்த பொண்ணை அப்புறம் காவல்துறை தான் போய் காப்பாற்றி வழக்கு போட்டாங்க. ரொம்ப அடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கும் அந்த குற்றத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதை வந்து நிரூபித்தோம் நீதிமன்றத்தில். இந்த முக்கியமான தடயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷம், இந்த விஷம் அந்த விஷம் வேற, இந்த விஷம் இல்லை, இந்த பாட்டில் இல்லை, அது ஆமாம், அது வந்து கொரிவெள்ளி கிழங்குன்னுவாங்க. அது ஏதோ ஒரு விஷம், அது அவன் ஏதோ ஒன்று குடிச்சிட்டான். இங்கே அங்கே கடந்த பழைய பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணி அவசரத்தில் இந்த பாட்டில் தான் இந்த விஷம் தான் அவங்க பண்ணிட்டாங்க. கெமிக்கல் பண்ணும்போது இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தடயறிவியல் துறையோடைய ரிப்போர்ட் அதை வச்சு மாதிரி பண்ணிவிட்டு அவங்கள ஒன்றும் விடுதலை பண்ணிட்டாங்க அந்த பெண்ணுக்கு. ஆனால் அப்படியே இருந்தால் கூட இளைஞரார் நீதி குழுமத்தில் 3 ஆண்டுகள் மேலே தான் 3 ஆண்டுகள் இது பண்ணணும். அவங்களுக்கு சீர்திருத்த மாதிரி ஒரு கேஸில் கூட அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்தா என்ன பண்ணிட்டாங்க, 6 மாதம் சர்வீஸ் போட்டாங்க. அவனை வந்து தாம்பரம், இன்னொரு வழக்கில் தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டலில் அவனை சர்வீஸ் போட்டாங்க. ஆனால் அவன் திருவண்ணாமலை நீதிமன்ற வழக்கு தான். அங்கே அவனால அதுக்குள்ளே கல்யாணம் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும், கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க வந்துடுச்சு. அவங்க அப்பா அம்மா தான் காப்பாற்றுறான். அவன் 2 பேரும் படுத்து பிடிக்கிறான்னு நீதிமன்றம் அப்போ இந்த இதை வந்து அங்கே போடுங்க அப்படின்னோடனே அவர் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு 6 மாதம் நீ சர்வீஸ் பண்ணணும், காலையில் 9 மாலை 5 மணி வரை அந்த மருத்துவமனையில் நீ வந்து சர்வீஸ் பண்ணணும் எல்லாருக்கும், அந்த நோயாளிகளுக்கெல்லாம், காச நோயாளிகள்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவன் இரவு நேரத்தில் மாலையிலையும் இரவுலையும் ஆட்டோ ஓட்டி இது பண்ணான். அந்த 6 மாதம் கழித்து வந்துட்டான். அதே மாதிரி இன்னொரு வழக்கில் பார்த்தீங்கன்னா அவன் குற்றம் செஞ்சு தான் இது பண்ணிட்டான். அதே இளைஞரார் நீதி குழுமத்தில் அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த போதை மறுவாழ்வு மையத்தில் போயிட்டு 1 வருஷம் சர்வீஸ் பண்ணணும்னு போட்டான். ஆனால் நம்ம ஏதோ ஒரு திரைப்படத்தில் கூட வரும், அந்த மாஸ்டர் திரைப்படத்தில் கூட அந்த பிள்ளைங்க வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் இவன் வந்து எதுவுமே அங்கே அந்த இடத்துல போனப்போ அவனை அங்கே வந்து அந்த கஞ்சாவில் மது போதையில் இருக்கிற சிறுவர்களை அந்த இல்லம் அது, அவன் அங்கே போயிட்டு 1 வருஷம் ரொம்ப இவன் வந்து ஒரு நல்ல ஒரு கார்பெண்டர், நல்ல வேலை செய்வான். அந்த மேலே சமையல் கட்டில் மேலெல்லாம் இது பண்ணுறது அந்த மாதிரியான வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தான் அவன். ஆனால் சொல்லிட்டான், நான் பண்ணது தப்பு தாங்க, நான் பண்ணதுன்னு ஒத்துக்கிட்டான். நன்னடத்தையிலலாம் இது பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து ஓராண்டு மட்டும் அந்த குற்றத்துக்காக ஓராண்டு நீ அங்கே சர்வீஸ் பண்ணோன்னாங்க. மிக கடுமையாக அந்த ஓராண்டு அவன் இருந்தான். அப்போ நடுவில் அவங்க பாட்டியோ இறந்துட்டாங்க, அந்த இறப்பு கூட அனுப்பலை அவன், நான் வரலைங்கன்ட்டு ஓராண்டு முடிச்சிட்டான். என்னன்னா இது மாதிரியான குற்றங்கள் செய்யும்போது என்ன ஆகிடும்னா அவனை பாதிக்கலை. அவன் அண்ணனுக்கு போயிட்டு பொண்ணு தேடும்போது நீ உன் பையன் வந்து கொலை பண்ணிட்டான் இல்லையா, உன் குடும்பத்தில் கொலைகாரன் குடும்பன்ற மாதிரி வந்துருச்சுன்னா அவன் ரொம்ப சங்கடமாக பேசுவான். எப்படா பேசுவான், ஐயோ நான் கொலைகாரன் குடும்பம்னு சொல்கிறாங்க. அதனால் அவன் இது மாதிரி ஒரு அறியாத வயசில் ஏதாவது ஒரு தவறுகள் பண்ணும்போது அந்த சமூகம் வந்து அவங்கள ஒரு முத்திரை குத்தி அவங்கள ஒதுக்கி வச்சிடுறாங்க. அந்த மன மாற்றம் வரணும். பள்ளியில் கூட நிறைய பேர் டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, இளைஞர்கள் குற்றம் செஞ்சாங்க. அதுமாதிரி டிசிலாம் கொடுக்கூடாது. அப்போலாம் இப்போ இந்த இதில் வந்து டிசி தரக்கூடாது, நீங்கள் அவங்கள சேர்த்துக்கணும் பள்ளியில். ஒரு குற்றம் செஞ்சால் அவன் குற்றவாளி இல்லைன்னு சீர்திருத்துகிற நோக்கத்தில் தான் அந்த இளைஞரார் நீதிமன்றங்கள் இயங்கிட்டு இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மற்றொரு வழக்கில் பார்த்தீங்கன்னா அது இணையதள வழியில் வந்து சில நடக்கிற குற்றங்களில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிறைய வந்து குடும்ப நல வழக்குகள் தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக அந்த குடும்ப நல வழக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த முகநூல் மூலமாக தான் நண்பர் ஆகிறாங்க. அவங்க இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த வழக்கு. முகநூலில் இதாகிட்டு அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க, 2 பேரும் வேறொரு சமூகம். அந்த திருமணம் நடந்துட்டு அந்த பெண்ணுக்கு வந்து அதுக்கு அந்த கனவுகளோடு வந்திருப்பாள். அவங்க வந்து அந்த பொண்ணு ஒரு பெரிய மாநகரத்தை சேர்ந்தவங்க, இது ஒரு சின்ன நகரம். அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்கல. அந்த நடுவில் என்ன ஆகிடுதுன்னா அந்த பொண்ணு இயல்பை மீறி மற்றொரு நண்பரோட அந்த வீடியோ காலில் வந்து அந்த வாட்ஸ்அப் சாட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து இவங்க கைகலமாக பிடிச்சிடுறாங்க. அப்புறம் சரி விடு, நான் கூட வாழ விருப்பம்னா அந்த பொண்ணு போயிடுறான். ஒரு 6 மாதம் ஆகிடுது. அப்புறம் இவங்க போயிட்டு பேசும்போது சரி எனக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளே குழந்தை ஒன்று பிறந்திருக்காங்க.
அந்த குழந்தைக்கு அந்த பெண் வந்து சாப்பாடெலாம் ஊட்ட மாட்டான். அவங்க பாட்டியை தான் போய் அம்மான்னு கூப்பிடும். அந்த குழந்தை வந்து ஒரு 4 வயசு ஆகிடுச்சு அந்த குழந்தைக்கு. அப்போ குழந்தை அந்த அம்மா மேலே பாசம் இல்லை. குழந்தை வந்து அம்மா கிட்ட பேசினா பேசாது, அவங்களுடைய மாமா கிட்ட பேசும் ஃபோனில். அப்போ அம்மாட்ட பேச நான் பேச மாட்டேன்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த நீதிமன்றத்துக்கு வழக்கு வரும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து என் குழந்தைய பார்க்கணுன்னா இவங்க எங்கள் தரப்பில் அனுப்ப மாட்டேன். நான் சொன்னேன், குழந்தைய பார்க்குறது தாய்கிட்ட வந்து குழந்தைய காட்டுங்க, நான் பார்க்குறேன், என்னுடைய டிமாண்ட் குழந்தைய பார்க்கணுன்ற. பார்த்தவொடனே அடுத்தது வாய்தாக்கு இன்னொரு டிமாண்ட் வைக்கிறேன், நான் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. சரி, கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன். கோயிலுக்கு கூப்பிட்டு போன அந்த குழந்தை அது ரொம்ப கொஞ்சம் மறுக்குது. அப்புறம் போன உடனே, நீ கடல் பார்த்துருக்கியான்னு அந்த குழந்தைய பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும். நான் கடல் பார்த்துட்டு, சென்னையில் கடல் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், கடல் பீச் நல்லா இருக்கும்னோடனே அந்த குழந்தை என்ன நினைக்கிறது தெரியல. அடுத்து இறுதி கட்டம் வாய்தா வருது, 2 பேருக்கும் டைவர்ஸ் கிடைக்கிறப்போ அந்த பொண்ணு ஒரு டிமாண்ட் வைக்கிறேன், எனக்கு வந்து இந்த குழந்தைக்கு நீங்கள் அப்புறம் ஏதாவது செய்யுங்க, எனக்கு வந்து ஜீவனாம்சமாக எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஜீவனாம்சம்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு என் குழந்தை வேணும் அப்படின்னு அவர் டிமாண்ட் வைக்கிறான். அப்போது இவங்க குழந்தைய அனுப்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா 2 தரப்பையும் நான் உட்காந்து பேசுறதுனால, இல்லைங்க குழந்தைய அனுப்புங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் குழந்தைய கேட்டுருவோன்ட்டு 4 வயசு குழந்தை தான். பாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. தாயை பார்த்தவொடனே நேராக போயிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டான். அப்போ இவ்வளோ நாள் இவங்க வளர்த்துருந்தாலும் தாய் பாசம்ன்றது வந்து அது முக்கியமானது. தாயை போய் கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் உடனே இவங்க விட்டுட்டாங்க. சரி, இவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. ஒரு நாள் வளர்த்தே வந்து அவங்களுக்கு கோவம் வந்துட்டு விட்டுட்டாங்க. இப்போ அதாவது அந்த இணைய வழியில் இருக்கிற அந்த இணைய காதல்லாம் அப்படி தான் இருக்குது சில நேரங்களில். அதனால் வந்து நேருக்கு நேராக பார்க்குறது நிறைய எல்லாம் பார்த்து வைக்கிற திருமணங்கள் இப்படி இருக்கும்போது, அதனால் இணைய வழியில் நிறைய குற்றங்கள் போயிட்டுருக்கு. அதனால் இதில் தாய் பாசம், அந்த இணையத்தை தாண்டி அந்த தாய் தான் வந்து அந்த தாய் பாசம் ஜெயிச்சிடுச்சு. அதனால் இதை நாங்கள் எதிர்பார்க்கல. அது எல்லாம் டிமாண்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா கொடுங்க, 10 லட்ச ரூபா கொடுங்க என் லைஃபுக்குன்னு. குழந்தை கூட கேட்கல, நீங்கள் உங்கள் குழந்தை நீங்கள் எப்படின்னா அது பண்ணிக்குவாங்க, எனக்கு வந்து வேணும்னா அந்த குழந்தை தான் வேணுன்றாங்க. இவங்களும் அனுப்பிட்டாங்க. இது எதிர்பாராத ஒரு திருப்பமாக போயிடுச்சு. போக்சோ கேசஸ்ன்னு வந்தால் அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு தயாரிப்புகள்லாம் பண்ணுவீங்க? ஏன்னா புகார் கொடுக்க வர்றவங்களே சில நேரம் அந்த புகார் போலியான புகாராக கூட இருக்கலாம். நீங்கள் எப்படி அந்த வழக்குக்கான தயாரிப்புகளை மேற்கொள்வீங்க? அப்போ பார்த்தீங்கன்னா அதில் அவங்ககிட்ட முழுமையாக நம்ம விவரங்களை கேட்டுக்குவோம். இதில் முக்கியமான ஒரு வழக்கு பார்த்திங்கன்னா, ஒரு லவ் பண்ணாங்க. அவங்க முழுமையாக அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அதில் 2 பேரும் காதலிச்சாங்க ஒரு வழக்கில். அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க முழுமையாக சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணாங்க, நாங்கள் 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க வசதியான குடும்பம், நாங்கள் ஏழ்மையான குடும்பம். அவங்க முழுமையாக அந்த பொண்ணு கூட லவ் பண்ண லவ் சேட்டு அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருந்தான். அது எல்லாத்தையுமே அந்த எவிடன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அது மெமரி கார்டில் போட்டு அதை வந்து ஒரு இதில் அனுப்பி நம்ம அது ஒரு டாக்குமெண்ட்டாக போடுறோம். நம்ம டிஃபென்ஸ், அதாவது மற்ற வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா அரசு தரப்பு நிரூபிக்கணும். மற்ற வழக்குகள் எல்லாத்துலேயுமே அரசு தரப்பு சரிவர இந்த எதிரி மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறிய காரணத்தினால் சந்தேகம் ஏற்படுகிறது. சந்தேகத்தின் பலனை இவருக்கு எதிரிக்கு அளிச்சிருந்தா விடுதலை பண்ணும். கொலை வழக்காக இருந்தால் எல்லாமே இப்போது இது தண்டனை சட்டம், இப்போ மாறுபட்ட சட்டம் எல்லாமே அவங்க நிரூபிக்கும். ஆனால் போக்சோ வழக்கை பொறுத்த மட்டும் இன்னொன்று அந்த மைனர் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அந்த சிறு அந்த தனிப்பிரிவுகள், அந்த மைனர் ஆக்டை பொறுத்த வரைக்கும் சரி எல்லாமே வந்து குற்றத்தை நிரூபிக்கணும்னா நான் குற்றவாளி இல்லை, நான் தான் நிரூபிக்கணும். இவங்க அரசு தரப்பும் ஆரம்ப கட்டத்தில் அவங்க பண்ணுவாங்க, நான் அந்த குற்றத்தை செய்யலை ஏன்னா அவர் வந்து அதுக்குரிய சாட்சிகள் சான்றாவணங்களை அவர் தரணும். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கில் அவர் காதலிச்சார். என்னென்னா அந்த கேஸ் வந்து ஒரு பள்ளியில் ஒரு மாணவி இருக்காங்க, அந்த பொண்ணை போயிட்டு ஏற்கனவே வந்து என் பொண்ணை அவர் வந்து கிராமத்தில் கையெல்லாம் பிடிச்சி இழுத்தார், லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணார் சொல்லி அழுவா. நாங்கள் அவனை போட்டு கூப்பிட்டு வான் பண்ணோம். அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, இது மாதிரி நாங்கள் இது மாதிரி பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி அனுப்பிச்சிட்டோன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் போயிட்டு ஸ்கூலில் போய் அவர் கைப்பிடிச்சி இழுக்கிறாரு. கைப்பிடிச்சி இழுத்த உடனே அந்த பொண்ணு வந்து சாயங்காலம் வந்து சொல்லி அழுதுட்டா, என்னால் அதை தாங்கவே முடியலன்னொடனே மறுநாள் அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் வழக்கெல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் முன்வைத்த விஷயங்கள் என்னென்னா,
இந்த பொண்ணு இவன் போய் லவ் டார்ச்சர் பண்ணல, இவன் மாதிரி டார்ச்சர் பண்ணான்னா அதுக்கு ஏதாவது இன்னொன்று அந்த பொண்ணு இறந்தப்போ நோட் எதுவும் எழுதி வைக்கல. அது பொண்ணு வந்து படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இந்த காரணம் இவருடைய தூண்டுதலில் நான் இறந்து போயிட்டேன், இவர் பண்ணது எனக்கு பல பேர் முன்னாடி அவமானம் ஆகிடுச்சுன்ட்டு எதுவும் கடிதங்கள் எதுவும் எழுதி வைக்கல. ஆனால் படித்த பொண்ணு கடிதங்கள் எதுவும் எழுதி வைக்கல, அந்த நோட் எதுவும் இல்லை பொண்ணு. இன்னொன்று கடிதங்கள் அப்படியே எழுதி வச்சிருந்தாலும் இவங்க வீட்டில் தான் இறக்குது அந்த பொண்ணு, இவங்க வீட்டிலே தான் இறந்துருக்கு. இவன் தான் காரணம்னு சொல்லி வச்சு அந்த கடிதங்கள் இருக்கணும் இல்லை. அப்போ யார் காரணம்னு தெரியல. இன்னொன்று அந்த பள்ளி செல்கிற போது அந்த காலை நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. அப்போ இவர் உடன்படுத்தவங்களாம் யாரையாவது விட்னஸாக போட்டு இவர் வந்து அடிக்கடி வந்து பள்ளி செல்லும்போது பஸ்ஸில் வரும்போது இவர் கேலி கிண்டல் பண்ணுவார்ன்ற மாதிரி மற்ற சாட்சிகள், அதுக்கு சாதகமான சாட்சிகளை அரசு தரப்பு சொல்லியிருக்கணும். அது மாதிரி எதுவும் சொல்ல. இன்னொன்று இவர் சொன்னதுனால அந்த பொண்ணு உடனே போய் செத்தணும். அந்த 306 ஈத்தாசா அந்த பிரிவு பிறகு அவர் வந்து தோண்டணும். நீ வந்து இதை விட நம்ம செத்துறது மேலும் அந்த பொண்ணு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய செயல் இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட நபருடைய தூண்டுதல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே போய் சேர்த்துணுன்ற அளவுக்கு இவர் பண்ணதா அவங்க அந்த குற்ற மனத்தோடு அவர் செய்யணுன்ற மாதிரி தான் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள்லாம் இதில் வந்து சொல்லுது. இது மாதிரியான குற்ற மனம் இருக்கணும், அவர் தூண்டணும் உடனே. ஏன்னா அந்த நடந்த சம்பவம் நடந்தப்போ அந்த பள்ளியில் பார்த்த யாரும் டீச்சரோ எச்எம்மோ அவங்கெல்லாம் விட்னஸாக போடலை. அங்கே பப்ளிக் இருப்பாங்க, வெளியில் தான் நடக்குது, ஸ்கூலுக்கு வெளியிலன்னா அவங்க யாரையாவது அந்த கடைக்காரங்களை யாருன்னா போட்டுருங்க, அந்த பையன் வந்து கிண்டல் பண்ணால் அந்த பொண்ணு அழுதுச்சு, கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கோம், உடனே நடந்திருக்கும். ஆனால் அது பொண்ணு இறக்குற அளவுக்கு இவருடைய செயல் அமைஞ்சதுன்னா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டான். காலைல போய் கிளாஸ் அட்டன் பண்ணுறான், மதியம் போய் கிளாஸ் அட்டன் பண்ணுறான், அப்புறம் ஈவினிங் வந்துடுறான், மறுநாள் காலைல இறந்து போயிடுறா. அப்படின்னும் போது இவரோட செயலால் அந்த பொண்ணு வந்து இறக்கலை. இன்னொன்று இவன் வந்து தோன்றான்னா அவன் ஃபோன் நம்பரை பார்க்கணும். அவன் ஃபோனை வந்து சீஸ் பண்ணி அவன் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், இவங்க வீட்டில் யாருக்காவது அக்கம் பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கானா, இல்லை அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியிருக்கானா, ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்களா, அது சம்மந்தமானதெல்லாம் வந்து அரசு தரப்பு வந்து நிரூபிச்சிருக்கணும். அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி. இன்னொன்று அந்த சம்பவம் நடந்த இடத்து சம்மந்தமாக அரசு தரப்பு இதெல்லாம் போடலை, வரைபடம்லாம் எதுவும் போடலை. இன்னொன்று இவங்க சொன்னவங்க எல்லாமே சொந்தக்காரங்க தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அந்த பொண்ணை அவங்க அடித்து இழுத்துட்டு வந்து நாங்கள் அதெல்லாம் சாட்சிகள்லாம் நாங்கள் போட்டோம் எங்கள் தரப்பில். அந்த பொண்ணை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. ஏன்டா அடித்து இழுத்துட்டு போகிறீங்கன்னா சொல்ல கேட்க மாட்டேறா, என் பேச்சு நீங்கள் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனால் உன்னை வந்து சாவடிச்சிடுவாங்க, உன்னை அடிச்சா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொன்று எங்களுக்கு என்னென்னா முக்கியமான ஒரு ஆதாரத்தை எங்களுக்கு நிரூபிக்க முடியலன்னா அந்த பொண்ணு வந்து சொல்கிற வாய்ஸ் நோட்டு ஒன்று இருக்குது, எங்கள் வீட்டிலே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற வாய்ஸில் இருக்குது. ஆனால் அந்த வாய்ஸ் பண்ணால் அந்த பொண்ணோட வாய்ஸை ஒப்பிட்டு பார்க்கணும், அந்த பொண்ணு இல்லை. இது மாதிரி இதாகிடுச்சு. இன்னொன்று அந்த எல்லாத்தையுமே நாங்கள் அது எல்லாமே இது போட்டு அதுக்கான கணிப்பொறியில் இன்னொருத்தில் இது பண்ணிவிட்டு பதிவிறக்கம் பண்ணோம். இன்னொன்று எங்களுக்கு என்னென்னா பேசும்பொழுது அந்த வாய்ஸ்லாம் இருக்கும், இந்த வாய்ஸை நிரூபிக்க முடியாது. நிரூபிக்கணும்னா அவங்க இருக்கணும், இந்த வாய்ஸ் இவங்கள் தானா நிரூபிக்கணும். அது எங்களால் நிரூபிக்க முடியல. மற்ற விஷயங்கள்லாம் பொதுவாக இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லணும். அதனால் இவர் காரணம் இல்லை. அது இன்னொன்று அந்த மனம் தான் முக்கியம். அது மாதிரி அது சம்மந்தமான உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பார்த்திங்கன்னா ஒருத்தன் லவ் பண்ணுறான், கேரளாவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, லவ் பண்ணுறான், இவன் அந்த காதலை ஏற்றுக்கலை, இவன் இன்னொரு ஊருக்கு போயிடுறான், 1 மாதம் கழிச்சு அந்த பொண்ணு செத்துடுறான், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதுதான் காரணம்னு. இது அன்றாட வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிறதோ எதையும் நொறுங்கக்கூடிய அளவுக்கு நடக்கிற விஷயங்கள், அன்றாட வாழ்வில் நடக்கிற விஷயங்களை வச்சுட்டு ஒருத்தனை வந்து இதில் வந்து வழக்கில் போட முடியாதுன்ற மாதிரி, இவனை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அது மாதிரி வழக்குகள்லாம் அது சம்மந்தப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிறைய வந்து இந்த 306 சம்மந்தமான வழக்குகள்லாம். இந்த போக்சோ வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்பாவே பெற்ற மகள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, அதுவும் அந்த வழக்கில் இல்லை உறவினர்களும் தப்பாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இதில் பல சமயங்களில் அந்த புகார் உண்மையாக இருந்தாலும் சில சமயங்களில் பழிவாங்கும் நோக்கத்தில் இந்த புகார்கள் கொடுக்கப்படுறதா பார்க்கலாம். ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பா அம்மா இருக்காங்க, 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வரும். அம்மா வீடு வசதியான வீடு, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் வந்து ஏழ்மையானவன், இவன் வந்து ஒரு சாதாரணமாக கொண்டு போய் ஒரு திருவிழாவில் போய் வளையல் வைக்கிறான். கூப்பிட்டு சொல்கிறாங்க, இவனை என்ன பண்ணுறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க, பசங்களாம் கூப்பிட்டு சென்னைக்கு போயிடுறாங்க. எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வந்து இவன் வீட்டுக்குள்ளே வந்து இவனோட பொருளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறான். இவன் என்ன பண்ணுறான், போய் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். கூப்பிட்டு இங்கே ஒரு ஸ்டேஷனுக்கு வருது, அவங்க ஃபோன் பண்ணி ஏம்மா
நீ வந்து இவங்களோட பொருளை எடுத்துகிட்டு போயிட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து இதே ஸ்டேஷனில் என் பொண்ணை 5 ஆண்டுகளுக்கு முன்னால் என் கணவர் வந்து என் பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாருன்னு ஒரு பொய்யா ஒரு புகார் கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் இது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது அந்த சிறுமி வந்து நீதிமன்றத்தில் வந்து அது மாதிரி எதுவும் நடக்கலன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. ஆனாலும் மிகப்பெரியது அவன் உள்ளே போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட 3 மாதம் உள்ள சிறையில் இருந்தான். அந்த பொண்ணு வந்து சிறுமி வந்து அது மேலே ஏறிட்டு சொல்லலை, நான் அது மாதிரி சம்பவமே நடக்கலைன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சொல்லலைன்னா இது அந்த அப்பா தான் நிரூபிக்கணும். அப்பா தான் நிரூபிக்கணும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணி வச்சுருந்தோன்னா, எஸ்பி கிட்ட அவர் கொடுத்த புகார்லாம் நாங்கள் சொல்லி இது இந்த மோட்டிவ் வச்சுக்கிட்டு இவங்க கொடுத்தாங்க. அப்போ அந்த பாட்டி வந்து சொன்னாங்க, ஏன்னா அவங்க மாமியார் வந்து இவனுக்கு எதிர்ப்பாக சொல்லியிருந்தாங்க. அவங்க மனைவி இவனுக்கு எதிர்ப்பாக சொல்லலை. மாமியார் தான் புகார் கொடுக்குறாங்க, பேத்தி இப்படி பண்ணிட்டான்னு அவங்களோட தூண்டுதலில் அவங்க புகார் கொடுக்குறாங்க. அதில் வந்து அவர் வந்து அந்த சிறுமி எதுவும் சொல்லலை. ஆனால் இது மாதிரி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு, நிலத்தகராறு இருக்கும், என் குழந்தைய எப்படி கைப்பிடிச்சி எடுத்துட்டான்னு அதில் ஒரு 10% இருக்குது. அதில் முக்கியமாக இது மாதிரி சில விஷயங்களில் வந்து பாதிக்கப்படுறாங்க உண்மையான. இந்த போக்சோ வழக்கை பொறுத்த வரைக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கு இது எந்த அளவுக்கு பாதுகாப்பு அரணா இருக்குது, அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்னா என்னவா இருக்குது? இது உண்மையில் பாதுகாப்பு அரணா. இது மாதிரி நடக்கிற விஷயங்கள்னால தான் வந்து ஒரு அச்ச உணர்வு எல்லாருக்கும் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் வந்து பரிசோதிக்கிறார், அந்த போக்சோ எல்லாம் க்ளீனாக போட்டுருக்கான். ஒரு மருத்துவர் பரிசோதிக்கிற பொழுது நிச்சயமாக அந்த குழந்தையினுடைய பாதுகாவலர் இருக்கணும், தாய் இருக்கணும், இல்லை தந்தை இருக்கணும். இல்லை என்றால் ஒரு நர்ஸாவது கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய மருத்துவர்கள் பரிசோதிக்கிற பொழுது அது மாதிரி வச்சுக்கிறது நிறைய கேஸில் வரும். அந்த ஆக்ட்லேயே இருக்குது, மருத்துவர்கள் தொட்டால் கூட இவனை சொல்லி தான் தொட்டு பரிசோதிக்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க பாருங்கள், அதெல்லாம் ஆக்சுவலாக போக்சோல வரணும். ஆனால் யார் புகார் கொடுக்க முன் வரது இல்லையே. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிடிச்சி இருக்கிறாங்க சிறுமிகளை, 17 வயது பிள்ளைகளை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. இது மாதிரி தான் இருக்குங்க. அதனால் நிறைய இந்த வழக்கில் நிறைய தண்டனைகள் அதிகமாக வருது. அதனால் அது வரும்பொழுது நிச்சயமாக வந்து ஒரு அச்ச உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. இதுதான் வந்து இதில் ஒரு அச்ச உணர்வு இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கான்னு சொன்னால் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். ஆனால் இதில் ஒரு சில இடத்துல என்ன பண்ணால் அந்த வாத்தியாருங்க சில பேர் சொல்ல இனிமேல் எங்களுக்கு பயமாக இருக்குது. ஆசிரியர்கள் என்ன பண்ணால் ரொம்ப அச்ச உணர்வோடு இருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, அந்த பாக்ஸ் வச்சுருக்காங்க, கம்ப்ளைண்ட் பாக்ஸு. சில பிள்ளைங்க வாத்தியாருங்களை பிடிக்கலன்னா இவர் வந்து என்னை வந்து இது பண்ணாருன்னு போட்டுருவாங்க. வாத்தியாருங்க எங்களுக்கு வந்து ஒரு 50 வயசு ஆச்சுன்னா நான் ஒரு சில இடத்துல இது மாதிரி இடங்கள்ல நேர்மையானவங்களும் இருக்காங்களே, எல்லாமே 2 பக்கமும் தான் நான் பார்க்கணும். அவங்க ரொம்ப அச்சமாக ஐயோ நான் வந்து என்னால் வாத்தியார் தொழிலை செய்ய முடியாது ரொம்ப பயப்படுறாங்க. அந்த பாக்ஸில் போய் ஏதோ ஒன்று போட்டு வந்துடுறாங்க சில குழந்தைங்க. ஒரு வாத்தியார் வந்து கண்டிப்பாக அடிக்கிறாரு, எல்லாம் படிச்சுட்டு வரணும்னு கண்டிப்பாக இருந்தால் யார் கண்டிப்பாக இருக்கோ அவர் மாதிரி ஒரு புகார் கொடுத்துட்றாங்க சும்மா விளையாட்டுக்கு. அப்புறம் வந்து அவங்களே ஏற்றி ஜட்ஜுக்கிட்ட கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இது மாதிரியும் நடக்குது. எடுத்த உடனேவும் பதிவு பண்ணுறதில்ல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுதாங்க முக்கியமாக இன்னும் நிறைய வந்து அந்த போக்சோ நீதிமன்றங்கள் நிறைய இடங்களில், சிறப்பு நீதிமன்றங்களில் நிறைய இடங்கள்ல இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கண்ணாடி கூண்டில் தான் அவங்க பேசணுன்றாங்க. இப்போ மற்ற வழக்குகளில் நீங்கள் திரைப்படங்களை பார்க்குற மாதிரி அந்த குழந்தைகிட்ட நேரடியாக நமக்கு கேள்வி கேட்க முடியாது, நான் கேட்க முடியாது, அட்வொகேட்ஸ் கேட்க முடியாது. பிபி இருப்பாங்க, நீதிபதி கிட்ட நாங்கள் கேட்போம், ஒரு கேள்வியை நாங்கள் கேட்போம். நீதிபதி அந்த கேள்வியை அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லுவார், அந்த சிறுமிக்கிட்ட. அவங்க யாரும் நம்ம முகம் பார்க்க முடியாது, ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. அதே மாதிரி அவனை அந்த குற்றம் சாட்டப்பட்டவனை பார்க்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஒதுக்கி எட்டி பாருமான்னு அடையாளம் காட்டுறதுக்கு ஆமான்னு அடையாளம் காட்டுவாங்க. அதனால் அது மாதிரி அந்த மாதிரி இன்னும் நிறைய அந்த கூண்டு வசதி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மைக் வசதி அதெல்லாம் இன்னும் நிறைய நீதிமன்றங்கள் நிறைய ஏற்படுத்தப்படணும். நிறைய இடங்கள் சிறப்பு நீதிமன்றம் நிறைய வழக்குகள் அதிகமாக இருக்கிறனால நீதிமன்றங்களில் நிலுவையில் அதிகமான வழக்குகள் இருக்குது. அதில் அவசரமாக இன்னொன்று அன்றைக்கே நம்ம அவங்கள குறுக்கு விசாரணை பண்ணினோம், அவங்கள வந்து தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் முக்கியமானது. இதில் வந்து குடும்ப பிரச்சனைகள் மனசில் வச்சுக்கிட்டு சில நேரங்களில் பொய்யாவும் கொடுத்துட்றாங்க. இந்த போக்சோ வழக்குகள் பொறுத்த வரைக்கும் தமிழக போலீஸ் கையாளுற விதம் எப்படி இருக்குது, அது மாதிரி நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை கையாளுற விதம் என்னவா இருக்குது? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஊரை விட இங்கே இன்னும் சிறப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த போக்சோ வழக்குகள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. 1-2 வழக்குகளை தவிர உண்மையிலே ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. இதில் வந்து அதில் வழக்கு நடத்துகிற வழக்கறிஞர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து அந்த வழக்கில் வந்து உண்மையில் நடத்துகிறாங்க, நல்லாவே நடத்துகிறாங்க.
அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண் காவலர்கள் தான் வராங்க. இன்னொன்று அதுக்கு வந்து அரசு தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக தனிப்பட்ட வழக்கறிஞர் நியமனம் பண்ணியிருக்காங்க, பெண் வழக்கறிஞரை நியமனம் பண்ணியிருக்காங்க. பயம் இல்லாமல் சொல்லணுன்ட்டு முதல்ல ஒரு டைம் வந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து சொல்லணும்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஒரு நல்ல சிறப்பாகவே தமிழ்நாடு அரசு செயல்படுது, நீதிமன்றங்களும் நல்ல சிறப்பாக அதுக்கு வந்து செயல்படுது. அதில் வந்து கண்மூடித்தனமாக இது பண்ணுறது ரொம்ப சிறப்பாக அதில் வந்து செயல்படுறாங்க. கடைசியாக சார், சட்டத்தின் மூலமாக ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி தர முடியும், ஆனால் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சட்டத்தின் முன்னால் வந்து அவங்கள தண்டிக்கிறதன் மூலமாக அது வந்து எவ்வளோ பேருக்கு போய் அதை மற்ற மக்களுக்கு வந்து அது தெரியணும். மக்கள் தெரிஞ்சு அதை வந்து இது மாதிரி பண்ணால் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா குற்றங்கள் வரப்போகிறதில்ல. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பெண்கள் இப்படி ஆடை அணிகிறாங்கன்ற மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கில் சின்னஞ்சிறு சிறுமிகள்லாம் சிதைச்சிட்றாங்க. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா தந்தையே வந்து சிறுமியை சிறுவிச்ச வழக்கெல்லாம் நிறைய நீதிமன்றங்கள் பல ஊர்களில் நடந்து, அதெல்லாம் உண்மையான வழக்குகள் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமி பார்த்தீங்கன்னா அப்பாவை எதிர்த்து சாட்சி சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி வந்து தலைநகரத்திலே இருக்காங்க. அந்தளவுக்கு சமூக பார்த்தீங்கன்னா அரசு நல்லா செயல்படுது. சமூகத்துறை நம்மளுடைய இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையில் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தருது. அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு உரிய நிவாரணங்கள் கிடைக்குது, உரிய நிவாரணங்களை வந்து நீதிமன்றங்கள் வழங்குது. தமிழக அரசும் அதுக்கு வழங்குது. மத்திய அரசும் இந்த மாதிரியான வழக்குகளில் ஓரளவுக்கு நல்லாவே கையாளுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கையாளுறாங்க. இதில் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க செயல்படுறாங்க. சார் ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு ஆழமாகவும் விரிவாகவும் பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றிங்க. உங்களுக்கும் இந்த நக்கீரன் இணையதளத்துக்கும் ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.